நம்ம இப்போ இன்னைக்கு அக்கினி சிறகை பாடத்தில் வந்து வேலுநாச்சியார் கதையை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வந்து சுதந்திரத்துக்காண்டி வந்து நிறைய தியாகிகள் போராடுறாங்கன்னா இவங்க நாட்டுக்காண்டி போராடின முதல் பெண்மணி அப்படின்னா நம்ம வேலுநாச்சியார் தான் சொல்லலாம். நம்ம வந்து ஜான்சி ராணி பிறக்கிறதுக்கு 99 ஆண்டுக்கு முன்னாடியே நம்ம வேலுநாச்சியார் பிறந்துட்டாங்க. ஜான்சி ராணி வந்து வடநாடு, அப்போ அவங்க எல்லாரும் நம்ம கொண்டாடுவோம். நம்ம கொண்டாடக்கூடிய தலைவரி அப்படின்னா நம்ம வேலுநாச்சியார். இப்போ வேலுநாச்சியார் கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி வேலுநாச்சியார் பரம்பரை கதைன்னு இருக்கும் பார்த்தீங்களா. வேலுநாச்சியார் அப்பா வம்சம், அவங்க வந்து செல்லமுத்து சேதுபதியோட வம்சம் இருக்கும்னா அந்த வம்சத்தை பற்றி உங்களுக்கு சொல்லுறேன். செல்லமுத்து சேதுபதியோட வம்சத்தை வந்து விஜய ரகுநாத சேதுபதி அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். அப்போ வந்து அந்த காலத்தில் வந்து ராமர் பாலம் அமைச்சதுன்னு சொல்லுவாங்கல்ல. ராமர் பாலம் அமைச்சது ராமர் வந்து மறவர்களுக்கு வந்து அந்த சேது பாலத்தை வந்து நீங்கள் தான் பார்த்துக்கிடணும் அப்படின்னு அவங்கள்ட்ட ஒப்படைச்சாங்க அப்படின்னு ஒரு வரலாறு கதை உண்டு. அப்போ வந்து விஜய ரகுநாத சேதுபதி அப்படிங்கிற ஒரு இருக்கார்ல, அவர் வந்து அவருக்கு 2 பெண் குழந்தைங்க. அவர் பெண் குழந்தைங்க ரொம்ப பாசமாக வச்சுப்பாராம். பிள்ளைங்கன்னா அவருக்கு ரொம்ப உயிராக வளர்த்துருக்காரு 2 பிள்ளைங்களை. வளர்த்த உடனே இந்த பிள்ளைங்களை வந்து வேற இடத்துல கல்யாணம் முடிச்சு கொடுத்தா பார்க்காம இருக்க முடியாது அப்படின்னு தன்னோட சொந்த தங்கச்சி மகனுக்கு 2 குழந்தைகளையும் கல்யாணம் முடிச்சு கொடுத்துருந்தாரு. யார்? விஜய ரகுநாத சேதுபதி அவர் வந்து கல்யாணம் முடிச்சு கொடுத்துருந்தாங்க. அப்போ கொடுத்ததுக்கு பிறகு வந்து இந்த ராமேஸ்வரத்துக்கு வந்து அப்போ வந்து இப்போ பஸ் வசதிலாம் இருக்கலாமா, அப்போ வந்து பஸ் வசதி கிடையாது, கப்பல் போக்குவரத்து தான். அப்போ இந்த கப்பலில் போக்குவரத்துக்கு வந்து காசு வாங்க மாட்டாங்க. யார்? விஜய ரகுநாத சேதுபதி காசு வாங்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டிருக்காரு. அப்போ ஒரு துறவி வந்து ராமேஸ்வரத்துக்கு சிவனை தரிசிக்கணும்ட்டு வராங்க. வரும்போது வந்து அவர் வந்து காசு வசூலிக்கப்பட்டிருக்கு அவர்கிட்ட. அப்போ வந்து இவர் நேராக அரண்மனைக்கு வந்தார். அரண்மனைக்கு வந்து ராஜாட்ட சொல்கிறாரு, நாங்கள் துறவி, அங்கங்கே கொடுக்குற சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு இப்படி தான் நாங்கள் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கோம், எங்கிட்ட காசு இருக்காது, எங்கிட்ட வற்புறுத்தி ஒருத்தவங்க வந்து கப்பங்கட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னா அது யார், உடனே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அரசியலில் இருக்க ஆளுக்க சொல்கிறாங்க, அவங்க மர்மதன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அரசல் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து தேச துரோக வழக்கு, நீ வந்து தேச துரோக வழக்கு, ஒரு துறவிட்ட வந்து நீ காசு சிவன் சத்து கொலை நாசம் அப்படிம்பாங்க, நீ வந்து அந்த ரூபாயை கனெக்ட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையை அறுக்கிறதா ஆணையிட்டார். சொந்த தங்கச்சி மகனே, நேர்மை காக்கணும் அப்படிங்கிற தாண்டி சொந்த தங்கச்சி மகனே வந்து தலையை வெட்டிருங்க அப்படிங்கிற ஒரு ஆணை கொடுத்தாரு. அதே மாதிரி இந்த அக்காவும் தங்கச்சி என்ன பண்ணுறாங்க, கணவர் உயிரை கடைசியாக பார்த்துட்டு ஓடி வராங்க. கடைசி பார்க்க முடியல. அப்போ கணவர் இறந்தோடனே இவங்க ஒரு பக்கம் தீ பிடிச்சி இறந்துருந்தாங்க. அதான் அக்கா மடம் தங்கச்சி மடம்னு இப்போ உண்டு. நீங்கள் டூருக்குலாம் போனால் அந்த இடத்த பாருங்கள். அப்போ இவங்க பரம்பரை எப்படி, வேலுநாச்சியாரோட அப்பா பரம்பரை எப்படி வாழ்ந்துருக்காங்க, நேர்மைக்காண்டி உயிரை கூட சொந்த பந்தத்தை பார்க்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு நேர்மையாக வளர்க்கப்பட்ட பெண் தான் நம்ம வேலுநாச்சியார். வேலுநாச்சியாரோட அப்பா பேர் வந்து செல்லமுத்து சேதுபதி. அவர் வந்து ஒரே பெண் குழந்தை தான். நம்ம வேலுநாச்சியார் வந்து ஒரே பெண் குழந்தை தான், வேற குழந்தை கிடையாது. அவங்க அம்மா பேர் வந்து முத்தாத்தார். அப்போ வந்து இவங்க பிறந்தது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1730 ஜனவரி 3ஆம் தேதி பிறந்திருக்காங்க. இப்போ பிறந்த உடனே இது வந்து பெண் குழந்தைய வந்து ஒரு ஆண் மாதிரி வளர்க்காரு. ஆண் மாதிரி வந்து எல்லா தற்காப்பு கலை பயிற்சி, வாழ்வீச்சு, அதுக்கப்புறம் சிலம்பாட்டம் எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ வந்து இதில் முக்கியமான கலை என்னென்னா வளரி கலை அப்படிம்பாங்க. வளரி அப்படின்னு ஒரு ஆயுதம் உண்டு. அதை கொண்டு இப்படி வீசினா எதிரியை கொண்டுட்டு கைக்கு வந்துடும். அந்த ஆயுதம் வந்து எத்தனை பேருனாலும் கொண்டுட்டு அந்த வீசினவங்க கைக்கே வந்துடுமா. அந்த கலையை கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மொழிகள் வந்து பிரெஞ்சு 16 மொழிகள் கற்றுக் கொடுத்துருக்காங்க. உருதுலேருந்து எல்லா மொழியும் கற்றுக் கொடுத்து ஒரு ஆண் எப்படி வளர்க்கப்படுவாங்களோ அதே மாதிரி பயங்கர வீரமாக வளர்த்துருக்காங்க. அப்போ வந்து வேலுநாச்சியாருக்கு வந்து 16 வயசு ஆகும்போது சிவகங்கை மன்னன் முத்துவடுகநாதர் அப்படிங்கிறவருக்கு மனம் முடிச்சு வைக்கப்பட்டிருந்தாங்க. 16 வயசு அப்போ கல்யாணம் முடிச்சு வைக்காங்க. அப்போ வந்து சிவகங்கை சீமை அப்படிங்கிறது ரொம்ப செழிப்பு மிக்க நாளாம். விவசாயம் அப்படிலாம் செழித்தோங்கி இருக்குமா. ஆரஞ்சு மரம் இருக்குங்களாமா. ஆரஞ்சு மரம் வந்து அப்படியே காய்ச்சி அப்படியே அழகாக இருக்குமா. அந்த ஆரஞ்சை வந்து அடுத்த நாட்டுக்கு இவங்க வந்து அன்பளிப்பாக கூட கொடுப்பாங்க. அவ்வளோ தூரம் இந்த முத்துவடுகநாதர் வந்து ஒரு பக்கம் விவசாயம், ஒரு பக்கம் பக்தி, ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவனா சிவபக்தரான். ரொம்ப செழிப்பாக போயிட்டு இருக்கும்போது இந்த ஆங்கிலேயர்களுக்கு வந்து நவாப் படை, அதுக்கப்புறம் இந்த ஆங்கில படை 2 பேரும் கூட்டு வந்து இப்போ எங்களுக்கு கப்பம் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவடுகநாதர்கிட்ட போய் கேட்க போயிருக்காங்க. அப்போ வந்து அவர் யான் அவங்களுக்கு கப்பம் கட்டணும், எங்கள் நாடு செழிப்பான நாடு, நாங்கள் உழைப்போம், நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேன்ட்டாரு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இவங்கெல்லாம் ஒரு போர் பண்ணணும், முத்துவடுகநாதரை எப்படியாவது சாட்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போர் பண்ண போயிருக்காங்க. அப்போ வந்து முத்துவடுகநாதர் வந்து மறவர் படை அப்படின்னு ஒன்று அமைச்சிருக்காரு. அந்த படையில் வந்து ரொம்ப வீரமானவங்களாம் இருப்பாங்க. அவங்க கூட போராடி இந்த ஆங்கிலேயரால் ஜெயிக்க முடியல. எல்லாரையும் என்ன செஞ்சாங்க,
துரத்தி விட்டு ஜெயிக்க முடியல. அப்போ வந்து என்ன பண்ணலாம், இவங்க வந்து நம்ம வந்து நல்ல முறையில் ஜெயிக்க முடியாத சூழ்ச்சியால் தான் இவங்களை வந்து கொல்ல முடியும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணாங்க தெரியுமா, இப்போ வந்து இவர் வந்து காளையர் கோயிலில் வந்து சாமி கும்பிட வழக்கமாக வச்சுருக்காரு. யார்? முத்துவடுகநாதர், வேலுநாச்சியோட கணவர். 4 மணிக்கு ஒரு பூஜை ஆகுமா. அப்போ வந்து கோயிலுக்கு போகும்போது வந்து இவங்க வந்து ஆயுதம் தான் கொண்டுட்டு போக மாட்டார்களா. அவருக்கு இன்னொரு மனைவி உண்டு, கௌரி நாச்சியார்னு சொல்லிட்டு. அவர் கூட சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 மணிக்கு இவங்க கோயிலுக்கு போயிட்டாங்க. கோயிலுக்கு போகும்போது இதை என்ன பண்ணியிருக்காங்க, சுற்றி வளைச்சிட்டாங்க எல்லாரும். காளையர் கோயிலை சுற்றி என்ன பண்ணிட்டாங்க, ஆங்கிலேயர் பாஞ்சோர் தலைமையில் எல்லாம் சுற்றி வளைச்சிட்டாங்க. அப்போ அவர் வெளியே வரும்போது கொஞ்சமும் எதிர்பாராத விதமாக சுட்டு கொண்டுட்டாங்க. யாரை? நம்ம முத்துவடுகநாதரை. அப்போ வந்து இவர் ஆயுதங்கள் எதுவும் வெத்து உடம்பு தானே இருக்காரு. இப்போ இந்த செய்தி வந்து நம்ம வேலுநாச்சியாருக்கு தெரியப்படுது. வேலுநாச்சியார் எங்கே இருக்காங்க, அவங்க வந்து கருவுற்று பிள்ளை பிறந்து கொல்லங்குடியில் அவங்க இருந்திருக்காங்க. வெள்ளச்சி நாச்சியார் அப்படிங்கிற ஒரு பெண் பிறந்து அவங்க அங்கே இருக்காங்க. இந்த செய்தி கேட்டவுடனே எப்படியாவது கணவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு இவங்க குதிரையில் வேகமாக வராங்க. வேகமாக வந்துட்டு அதுக்கப்புறம் கணவர் உடலை பார்த்து கதறி அழுகிறாங்க. அழுதுட்டு இனிமேல் நானும் உயிரோடு இருக்கக்கூடாது. அப்போ வந்து உடன்கட்டை ஏற பழக்கம்லாம் இருந்துக்கலாம். அப்போ மருது சகோதரர்கள் இவங்க கூட வந்து தலவாய் தாண்டவராயன் பிள்ளை அப்படின்னு உண்டு. அவங்களாம் வந்து அம்மா நீங்கள் தான் நாட்டை காப்பாற்றணும், எங்களுக்கு வந்து ஒரு அரசி கண்டிப்பாக தேவை, நம்ம வந்து இழந்ததை எல்லாத்தையும் மீட்டு எடுக்கலாம், நீங்கள் கண்டிப்பாக உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த கணவர் இறந்து எரிச்சிருப்பாங்களா. அப்போ வந்து சபதம் இருக்காங்க. யார்? வேலுநாச்சியார். நான் இதே 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 எத்தனை வருஷம் காத்திருந்தாலும் என் நாட்டை நான் திரும்ப என் கொடியை பறக்க விடுவேன் அப்படின்னு சபதம் எடுத்து உங்களை கொலை பண்ணவங்களை வந்து பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுத்துட்டு அப்போ மருது சகோதரர் சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து இப்போ போர் புரிகிறது நல்லதில்லை, இப்போ போர் புரிய வேண்டாம், நம்ம வந்து முதல்ல உயிரை காப்பாற்றிக்கிடுவோம், நம்ம வேற மறைவிடம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பாளையக்காரர்கிட்ட போய் அடைக்கலம் பண்ணியிருக்காங்க. அடைக்கலம்னா தஞ்சம் புகுந்தது, ஒரு பாளையக்காரங்கன்னு சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட போய் இவங்க வேலுநாச்சியார் அடைக்கலம் கேட்டாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாரு, அப்போ கோபால நாயக்கர் ஒரு பேர் வந்தார். என்னது, உங்களுக்கு வந்து எந்த ஒரு தடையும் நான் விதிக்கலை, நீங்கள் எப்போனாலும் எங்கேனாலும் தங்கிடலாம், தடை விதிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே தஞ்சம் புகுறாங்க. தஞ்சம் புகுந்து இவங்க வந்து நிறையா இந்த வேலுநாச்சியார் வந்து சிவகங்கை சிம்மையிலைக்கு வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு அப்போ படைகளை எப்படி தயார் பண்ணலாம். அப்போ வந்து நாட்டுக்குள்ளே போய் வந்து பெண்கள்லாம் இருப்பாங்கல்ல, இளம் பெண்கள் எல்லாம் ஒவ்வொன்றா சொல்லி இந்த அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படி போகிறேன், இந்த இளம் பெண்களை பூரா அப்படியே இந்த வேலுநாச்சியார் திருவி கூட்டு வந்து அவங்க போர் பயிற்சி அழைச்சிருக்காங்க. அவங்க அப்படி போகும்போது இங்கே இப்படி ஒருத்தவங்களை வர வச்சு யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இளம் பெண்களுக்கு பூரா போர் பயிற்சி கத்தி சட்டை எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. மறுசகோதரர்களும் ஊருக்குள்ளே போய் ராணி உயிரோடு தான் இருக்காங்க, நம்ம ராணி எப்படி நம்ம நாட்டை மீட்டு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஊருக்குள்ளே போய் அந்த செய்தியை சொல்லிட்டு வராங்க. அப்போ வந்து எல்லாரும் ஒத்துமையாக அப்படி போர் புரியணும் அப்படிங்கும்போது படைகள் இல்லை, இவங்க வந்து பீரங்கி துப்பாக்கி இந்த படைகள்லாம் வேணும்லாம், அப்படிலாம் அது நம்மகிட்ட வேணுமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம் அப்படின்னு வேலுநாச்சியார் கேட்கும்போது ஹைதர் அலி அவர்கிட்ட வந்து உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் போட்டுகிட்டே இருக்காங்க. வேலுநாச்சியார் பதிலே அனுப்பவே இல்லை. அப்போ பதிலே அனுப்பவே இல்லை, நம்ம நேரில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வீரர்களோட குதிரையில் போயிட்டே இருக்கும்போது ஹைதர் அலி சொல்கிறாரு, ராணி என்னையை பார்க்க நேரில் வர்றதுக்கே தைரியம் இல்லை, நான் அவங்களுக்கு என்ன உதவி செய்ய அப்படின்னா அப்படி சிங்கம் மாதிரி இருந்து இறங்கினாங்களாம். தலைப்பாய் இப்படி தூக்கினோடனே அப்படியே முடி அப்படி இருந்துச்சான், சிங்க பெண் மாதிரி இறங்கலாம். அப்படியே ராஜா அசந்துட்டாராம். அவங்கள்ட்ட அப்படியே 1 மணி நேரம் உருது மொழியில் பேசிட்டாங்களாம். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், நீங்கள் இப்படி நடக்க, நீங்கள் படை உதவி செய்யணும் வைக்கணும்னு அப்படியே அந்த உருது மொழியை கேட்டு ஹைதர் அலி அசந்து போயிட்டாராம். உங்களுக்கு வேணிய குதிரைப்படை யானைப்படை எல்லா உதவியும் நான் செய்கிறேன், எல்லா உதவியும் நான் உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே ஒரு அதிக அன்பு மரியாதை வச்சுருக்காரு. யார்? ஹைதர் அலி. அவர் வந்து படை உதவி செய்கிறது. அப்போ எல்லாமே ரெடி ஆகிட்டு இவங்க வந்து போர் பண்ணணும், அப்போ எந்த நேரம் பார்த்து போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம வேலுநாச்சியாரோட குலதெய்வம் வந்து ராஜராஜேஸ்வரி அம்மன். அப்போ வந்து அங்கே வந்து பூஜைகள் ஆகும்போது மட்டும் இந்த ஆயுதங்கள் வந்து யாரையும் செக் பண்ண மாட்டாங்க. விஜயதசமி அன்னைக்கு வந்து ஆங்கிலேயர்கள் வந்து எல்லாரும் போகலாம் அன்னைக்கு கோயில் அப்படின்னு ஒரு சட்டம் வச்சுருக்காங்க. அப்போ இதை பயன்படுத்தி என்ன பண்ணிட்டாங்க, பெண்கள் படப்பூரா என்ன பண்ணியிருக்காங்க, மாறு விஷம் அணிஞ்சு இங்கே போயிடலாம், இங்கே போய் நம்ம வந்து இதை தாக்கி எல்லாம் கைப்பற்றிடலாம் அப்படின்னு திட்டம் போட்டுட்டாங்க. அப்போ வந்து குயிலி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எல்லாரையும் கொள்றதை விட இந்த ஆயுத கிழங்கை போய் நம்ம அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வெற்றி கிடைச்சுமே. குயிலி அப்படிங்கிற பெண் வந்து சிந்திச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளக்கில் உள்ள எண்ணெய் பூரா தான் மேலே ஊற்றிக்கிட்டே இருந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, தன்னைத்தானே கொளுத்தி கொண்டு ஆங்கிலேயர்கள் இருக்காங்க அவங்க ஆயுதங்களுக்கு டக்குன்னு குதிச்சிட்டாங்க. டக்குன்னு குதிச்சு உயிரை நிறுத்திட்டாங்க. அப்போ வந்து அவங்க ஆயுதத்தெல்லாம் அடிச்சாச்சா, அது ஒரு வெற்றி தானே.
அதுக்கப்புறம் இவங்க மருது சகோதரர்கள் ஒரு பக்கம் சண்டை, இவங்க ஒரு பக்கம் சண்டை எடுப்பாங்க. இதுக்கு இடையில இன்னொரு முறை என்ன சம்பவம் நடந்துச்சுன்னா, நம்ம வேலுநாச்சியார் வந்து ஒரு பக்கம் இந்த நாட்டுக்குள்ளே வந்துட்டு வெளியில் போகும்போது வெளியேற துரத்திட்டே இருக்காங்க. அப்போ ஒரு ஆடு மேய்க்கிற பெண் வந்து உடையாள் அப்படிங்கிறவங்க பேர். அவங்க வந்து அவங்கள்ட்ட தண்ணி வாங்கி குடிக்காங்க வேலுநாச்சியார். குடிச்சிட்டு நான் இந்த பக்கம் வந்திருக்கேன்னு யார்ட்டையும் சொல்லாத, வெளியேற துரத்திட்டு வராங்க அப்படின்னு நாச்சியார் சொல்லியிருக்காங்க. அப்போ வெளியேற வந்துட்டாங்க. அப்போ ராணி போனதுக்கு பிறகு உடையாள்கிட்ட கேட்டாங்க, என்ன இது அவங்க ராணி ஓடி போனாங்க, ஆனால் தெரியும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன். அவங்க போய் கூட சொல்லலை, தெரியும் நான் எங்கள் ராணியை காட்டி கொடுக்க மாட்டேன்னு தைரியமாக சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு அப்போ வந்து நீ சொல்லலைன்னா உன் கை கால் துண்டிக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் உயிரே போனால் நான் ராணியை காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. வெள்ளையர்கள் வாழை எடுத்து 4 வெட்டி போட்டு போயிட்டாங்க. இந்த செய்தி ராணிக்கு கேட்டோன்னே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அப்போ ஒருத்தங்களுக்காண்டி ஒருத்தங்க உயிர் கொடுக்கணும்னா அவங்க எவ்வளோ நல்ல முறையில் வாழ்ந்துருப்பாங்க. ராணி உடனே ஓடி வராங்க. ஓடி வந்து அந்த உடையாள் அப்படிங்கிறவங்க இறந்தாங்கல்ல அந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்துல ஒரு கோயில் கட்டுறாங்க. அது இன்னும் இருக்குது. கொல்லங்குடியில் வந்து வெட்டுடையா காளி அப்படின்னு நீங்கள் அங்கே போனீங்கன்னா பார்க்கலாம். கோயில் கட்டி அந்த உயிர் தியாகம் செஞ்ச அந்த பெண் நினைவாக கோயில் கட்டியிருக்காங்க. அதோட தன்னோட படைக்கும் உடையாள் படை அப்படின்னு அந்த நினைவாக பேர் வச்சுருக்காங்க. தன்னோட தாலி இருக்குல்ல, அந்த தாலியும் அவங்க காணிக்கையாக போட்டிருக்காங்க. அப்போ நாச்சியார் மேலே அவ்வளோ ஒரு அன்பு. அப்போ எல்லாருமா சேர்ந்து போராடி ஜெயிச்சு என்ன பண்ணியிருக்காங்க, பாஞ்சோர் எல்லாரையும் அடித்து எல்லாரையும் விரட்டியாச்சு. எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க, நாட்டை விட்டு விரட்டியாச்சு. அப்போ என்னென்னா இது வரைக்கும் இப்போ ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினது நிறைய ஆண்கள் போராடிட்டாங்க. ஆனால் வெற்றி கண்டதுன்னா நம்ம வேலுநாச்சியார் தான். கட்டபொம்மன் நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோமா. ஆனால் இதில் 15 சண்டை போட்டிருக்காங்க. யாரோட வெள்ளையர்களை ஒரு சண்டையில் கூட ராணி தோக்கவே இல்லையா. ராணியை கண்டால் பயப்படுவாங்க. ஆனால் வாள் வீச்சு வளரி வீச்சு அதெல்லாம் தேர்ச்சி பெற்றவங்க. அப்போ அவ்வளோ ஒரு வீரமான பெண். இவங்க வந்து நம்ம என்றைக்குமே மறக்கூடாது. யாராவது உங்களுக்கு யார் பிடிக்கும் அப்படின்னா நயன்தாரா, த்ரீசா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வேலுநாச்சியாரை பிடிக்கும், அவங்க தான் என்னோட ஹீரோயின் அப்படி சொல்லணும். அப்படின்னா அவ்வளோ ஒரு புகழ்மிக்க வீரத்தோடு யார் வாழ்ந்துருக்கா, வேலுநாச்சியார் வாழ்ந்துருக்காங்க. அதே மாதிரி சொன்ன லட்சியத்தை காப்பாற்றி என்ன பண்ணியிருக்காங்க, நாட்டை வந்து கைப்பற்றி இவங்களோட அனுமான் கொடியை பறக்க விட்டு நல்ல முறையில் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க ஆட்சி பண்ணி இவங்களுக்கு ஒரே ஒரு மகா